காக்கி சட்டை நம்மை காக்கவா அல்லது அழிக்கவா? இந்த கேள்வி மீண்டும் ஒரு முறை நம் மனசாட்சியை உலுக்கி இருக்கிறது. ஒரு அறநிலைத்துறை இணை அதிகாரியுடைய இணை ஆணையருடைய பில்டிங் பின்னாடி இருக்க ஒரு கோசாலையில ஒரு கொலை. இந்த ஊர்ல இதே ஒரு வேலையா இருக்கு சார். விசாரணைன்ற முறையில கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் இந்த மாதிரி 4 பேர், இதோட 4வது பேர். இப்படி இருந்தா நாடு எப்படி இருக்கும்? சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட ஒரு உயிர் இன்று சடலமாகி இருக்கிறது. திமுக ஆட்சியில் தொடரும் இந்த அவலங்களை எதிர்த்து தங்கள் உள்ள குமுறலை வெளிப்படுத்திய அப்பகுதி மக்களின் கருத்துக்கள் இதோ. இன்னும் பாடியை காமிக்கே இல்ல. பாடியை வாங்குறதுக்கு கூப்பிட்டு போறாங்க, மிரட்டு கூப்பிட்டு போறாங்க. இது இப்படி இருந்தா நாடு எப்படி இருக்கும்? இன்னைக்கு அந்த பையனை கொண்டு விட்டாங்க. கொண்டு விட்டு 5 லட்சம் 10 லட்சம் தரம்ன்றாங்க. பிரெயின் வாஷ் பண்ணி கையெழுத்து போட கூட்டு போயிட்டாங்க. நாளைக்கு எங்க பிள்ளைல வேணா கொல்லட்டு, எங்களுக்கு வேணா 20 லட்சம் 30 லட்சம் கொடுக்கட்டு. இதே நடக்கு. இந்த ஊர்ல இதே ஒரு வேலையா இருக்கு சார். விசாரணைன்ற முறையில கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் இந்த மாதிரி 4 பேர், இதோட 4வது பேர். ஊரா வண்டிக்குள்ளே வச்சு அடியான அடிச்சு சித்தரப்படுத்தி இது பண்ணி கேட்டு வரும்போது நடக்க விட்டு கூட்டி வந்திருக்காங்க. போகும்போது காலு உடஞ்சு கூட்டி போயிருக்காங்க. சிவகங்கை மாவட்டத்துல ஒரு கோயில்ல வச்சு கோசாலையில வச்சு அடிச்சு கொண்டிருக்காங்க. அறநிலைத்துறை இணை அதிகாரியுடைய இணை ஆணையருடைய பில்டிங் பின்னாடி இருக்க ஒரு கோசாலையில ஒரு கொலை. இன்னைக்கு இந்த மக்கள் இன்னைக்கு கடந்து துடிக்கிறாங்க. ஆனா அந்த இறப்பு நடந்த அந்த பையனுடைய அம்மாவையும் தம்பியும் மட்டும் இந்த திமுக அரசியல்வாதிகள் வீட்டுக்குள்ள போய் காம்ப்ரமைஸ் பேசி உங்களுக்கு வேலை தர்றோம், உங்களுக்கு பணம் தரோம்னு சொல்லி அவங்களை இப்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ற இடத்துக்கு கையெழுத்து போடுறதுக்காக கூட்டிட்டு. இன்னைக்கு அந்த அறநிலைத்துறை யார் கண்ட்ரோல்ல இருக்கு? சேகர் பாபு அமைச்சர் கையில தானே இருக்கு. அந்த அறநிலைத்துறையில வேலை பார்த்த பையன் தான் இந்த தம்பி. ஒரு காவலாளியா பணிபுரிஞ்ச உங்க துறையை சார்ந்த ஒரு பணியாளரை உங்க அரசாங்கத்துடைய காவல்துறையை அடிச்சு கொண்டிருக்கு. இதுக்கு இன்னும் ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியல. இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் பெரிய கருப்பன் எங்க போனாருன்னு தெரியல.